வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேரேஜ் கொடுமைகள். மேரேஜ் அலை வந்து இப்ப அடிக்க ஆரம்பிச்சுட்டு தம்பி கல்யாணம் வச்சிருக்கா? அதான் வருஷலா பத்திரிகை தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் கூட்டமா கிளம்பிடுறாங்க. இவ்வளவு பேராடா கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க? ஓகே, நம்ம மேரேஜ்ல நடந்த சில சம்பவங்களை இப்ப பார்க்கலாம். நான் தாண்டி வேலைக்காரன் வைப்ல இருக்காரியா? மேரேஜ்னு ரொம்ப குஷியா, மாப்பிள்ளை நல்ல வைபா இருக்காரு. ஆனா பொண்ணு சைடுல தான் ஒத்துழைக்க மாட்டாங்க. மறுக்கி எரிஞ்சு புடுவேண்டி. பொண்ணு வேற ரொம்ப முறைக்கிறாங்க. இதுக்கு பின் விளைவுகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். விடுங்க சார், ஆடிட்டு போட்டோம், கடைசி ஆட்டம் தானே. வரேன் சார். இங்க இப்படின்னா அடுத்த வீடியோ இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஆடவே விருப்பம் இல்லை போல. நான் இப்படி சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் தான் மட்டும். போல போடா சைக்கோ, சனியா முடிச்சவனே போடா. வாங்க பழகலாம், வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். லெட்ஸ் வாக் பேபி. இல்லையா இதென்ன நடுவீட்ல கபடி விளையாடிக்கிட்டு உன்னை ஆட சொன்னது ஒரு தப்பாடா, அதுக்குன்னு நீ இப்படியாடா பண்ணுவ? சும்மா காணேத்ராமனே. அவனுக்கு சுத்தமா ஆட விருப்பமே இல்லை போல. அவனை ஆடு 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 ஆடுன்னு சொன்னதும் நல்லா ஆட்டி விட்டுட்டான். எப்பா, இவன் கூடனா சேர்ந்து ஆடுறது இல்ல, வாழ்றதே கஷ்டம்டா. ஆனா ஒரு உண்மை என்னன்னா, ஊருக்குள்ள இப்படி பட்டவனுக்கு தான்டா சீக்கிரமா கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லா உண்மையும் தெரியுது. தங்கச்சிங்களை சும்மா பொத்தி பொத்தி வளர்ப்பானுங்க. சில கிளிய வளர்த்து குரங்கு கையில கொடுத்த மாதிரி ஒரு வில்லனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவானுங்க. சாரி இன்சூர் பண்ணிருக்கீங்கல்ல? இன்சூரா? இன்னைக்கு ஏன் சோரே போச்சு? உனக்கு என்ன அவ்வளவு அவசரம்? டேய், அவனால சும்மா இருக்க முடியாதடா. உங்களோட பிளானிங்னா ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. ஆனா அதை யாருகிட்ட பண்ணணும்னு தெரியலடா. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க. போட்டோகிராஃபர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவனுங்களாம் நம்பி நீங்க ஹாலிவுட் லெவலுக்குலாம் பிளான் பண்ணாதீங்க. மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவாங்க. அந்த ட்ரோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலடா. நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? மாப்பிள்ள மண்டபத்தை விட்டே ஓடிடுவாரு போல. இவன் பாசமா பண்றானா இல்ல ரீல்ஸுக்காக பண்றானாங்கிறதே தெரியல. வீட்டுல ஒரு பால் பாக்கெட் வாங்கி தர மாட்டானுங்க, ஒரு மளிகை ஜாமான் வாங்கி தர மாட்டானுங்க, ஏன் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து போய் வைக்க மாட்டானுங்க. ஆனா கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும் ஒரு ரீல்ஸுக்காக வந்துருவானுங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாமே உண்மை இல்ல பேட்டி. இவன் வேற சைட்ல வேற உட்காந்து மிஸ் தெரியாமலே உன் பின்னாடி ஒரு 10 பேர் வராங்க பாரு, கழுத புண்ணிய. யாரா நீங்களா? எந்த ஊரியா நீங்களா? காரக்குடி பக்கத்துல கானாடுகாத்தா. என்ன விஷயம்? ஆனா உண்மையா ஒருத்தன் பாசம் வச்சிருப்பான்ல, அவன் இந்த மாதிரினா பண்ணிட்டு இருக்க மாட்டான்.
அங்க பாரு டேய். ஆமாண்டா மாப்பிள்ளை பொண்ணு. ஏண்டா பொண்ணு மாப்பிள்ளை தள்ளி விட்டுட்டு போய் உடைச்சிட்டு இருக்கீங்க. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர மாதிரி பயிரமேல. இதை வந்து சின்ன பசங்க பண்ணா கூட ஏதோ சேர்றா சின்ன பசங்கடா ஏதோ விளையாட்டு தானே பண்றாங்கன்னு சொல்லி விட்டுறலாம். தடிமாடு மாதிரி இருக்கானுங்க, அவனுங்களும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஏண்டா உங்க வயசுக்கும் நீங்க பண்ற வேலைக்கு சம்பந்தமே இல்லையடா. அதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சார். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் வயசாயிட்டுனா இதெல்லாம் நாங்க பண்ணக்கூடாதா? நாங்களும் வந்து எங்களுக்கும் குழந்தை மனசுதான், நாங்களும் குழந்தை மாதிரி ஜாலியா விளையாடுவோம். அதெல்லாம் இல்ல, நீங்க விளையாடலாம், வேற எங்க வேணா விளையாடலாம், தனியா போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம். இது பொண்ணு மாப்பிள்ள இருக்கிற இடத்துல இந்த வேலை பார்க்கலாமா? கருமம் பிடிச்ச பையன். அதை கூட்டு போ. இந்த பலூன் அர்ச்சனா போட்டிருப்பாங்களே, அதை உடைக்கிறதுக்காகவே ஒரு குரூப் வரும். அதே மாதிரி இந்த டெக்கரேஷன் வச்சிருப்பாங்களே பூக்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு ஆள் போட்டு வச்சிடணும். என்ன வேணா பண்ணுங்கடா, கல்யாணம் முடிஞ்ச பிறகு பண்ணிக்கடா. நீ பூ எடுக்கணுமா எடுத்துக்க, என்ன வேணா பண்ணிக்க, பலூன் உடைக்கணும் உடைச்சிக்க, என்ன வேணா பண்ணிக்க. கொஞ்சம் முடிஞ்சு நான் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க என்ன வேணா பண்ணிக்கடா. ஐயோ படுத்துறாங்களே படுத்துறாங்களே. என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் என்னடா நடக்குதுங்க? இன்னும் இந்த கேள்வி கேட்க வரலன்னு பார்த்தா வந்துட்டான். டேய் நீயே பார்த்து தெரிஞ்சுடா. இதை போட்டா வேற யூடியூப்ல ஏதாவது பண்ணுவாங்களான்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் நரைக்க அப்படி வந்துருவானோன்னு பையன். அவனா வரமாட்டான் மாமே. இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு கல்யாணத்தப்ப ஒரு சில சம்பிரதாயங்கள் நடக்கும்ல, அதே போல இது வந்து ஃபாரின்ல நடக்கிற ஒரு சம்பிரதாயம், கார்ட்டர் ரிமூவல். பரம்பரையா வர சம்பிரதாயத்தை உங்களுக்காக மாத்திக்க முடியாது. நான் ஏதோ ஸ்டார்டிங்ல வந்து தப்பா நினைச்சிட்டேன், அதுக்கப்புறம் தான் தெரியுது வெள்ளக்காரன் வெட்டிங்ல கூட விவகாரமா தான் பண்றான். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இது நார்த் இந்தியாவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ்நாட்டு கூட வர வாய்ப்பு இருக்கு. வெல்கம் வெல்கம் வெல்கம். இது வெட்டிங் போட்டோ ஷூட்டடா இது. மச்சாங்க பாரு, இப்படி பாரு, யார் தெரிதா? இல்ல என்னால சத்தியமா நம்பவே முடியல. இட்ஸ் a medical miracle. என்னடா வெட்டிங் போட்டோ ஷூட்டுங்கிற பேர்ல யோகா பண்ணிட்டு இருக்கீங்க? யோகா மாஸ்டரா இருப்பாங்க போல. இந்த ஜிம் கப்புள் எல்லாருமே ஜிம்ல இருந்து போட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே, அவங்க ஒர்க் அவுட் பண்றது அதெல்லாத்தையும் போட்டோ ஷூட்டா பண்ணிட்டு இருந்தாங்களே, அது மாதிரி இவங்க வந்து யோகா கப்புளா இருப்பாங்க போல. அதனால யோகா பண்றதையே ஒரு போஸா கொடுத்து வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாருமே இறங்கிட்டா என்னடா பண்றது? எங்களுக்குள்ள அது வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? ஆசீர்வாதம் பாக்குறாங்க. பொதுவா இந்த கல்யாணத்துல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே. குழந்தைகள ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனா இங்க என்னன்னா அந்த பெரியவங்களே இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பெரியவானா பெரியவாதா. எவ்வளவு நாள் தான் நாங்களே உங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறது? நீங்களும் பதிலுக்கு கும்பிடணும்ல. எத்தனை காலத்துக்கு தான் நாங்களே உங்களை பார்த்து கும்பிரன் சாமின்னு தெரியுது? பதிலுக்கு நீங்களும் எங்களை பார்த்து கும்பிரன் சாமின்னு சொல்லணும்ல. அனிமல் படத்துல வர கன் தானடா இது. நமக்குன்னு புதுசா கிளம்பி வரானுங்களே. செய்க கரமான செய்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. உண்மையாவே அந்த அனிமல் படத்துல வர கன்னு மாதிரியே பண்ணிருக்காங்க. வாட் a vision. என்ன ஒரு தாட். இப்படி ஒரு என்ட்ரி கொடுக்கணும்னு ஆசைப்படுறதெல்லாம் ஓகே, ஆனா இது மாதிரி செய்யணும்ல, அதை செஞ்சிருக்காங்க. மேல மேல மெக்கானிக் ஷாப் வச்சு சர்வீஸ் சென்டர் வச்சிரு, சூப்பரா ஓடும்.
கல்யாணத்துல இதெல்லாம் நடக்குதாடா? என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? முன்னாடி இந்த ஸ்மோக் தான் போட்டுட்டு இருப்பாங்க, இப்ப நிறைய போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜாலியா இருக்குண்டா இது மாதிரி போட்டுட்டு இருந்தா. இவ்வளவு பெரிய மாலையை போட்டா கழுத்து வலி இல்ல, கழுத்தே உடஞ்சிருமேடா. மாலை வாழ்த்துக்கு போடுறீங்களா இல்ல கீழே விடுத்து போடுறீங்களா? இத தூக்கறதுக்கே 2 பேர் வேணுமாடா. மாலையா? நான் ஏதோ ஆர்ச்சின்னு நினைச்சிட்டேன். மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னா பொண்ணுக்கு வேற மாதிரி பண்ணிருக்காங்க. தூக்கிட்டாளா? பொதுவா இந்த கல்யாண பொண்ணுக்கு தலைக்கு பின்னாடி வந்துட்டு இந்த பூனா வச்சு டெக்கரேஷனா பண்ணுவாங்கல்ல, அது பேர் கூட ஜடப்பட்டின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்து வாழ்த்து மடலை கட்டி விட்டுட்டாங்க. என்ன கல்றாவிடா இதெல்லாம்? அவனுக்கு கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் கைட்டி வச்சிடலாம். ஆனா இதுக்கு கூடவே ஒரு ஆள் போயிட்டு இருக்கணும்டா. திடீர்னு ஒரு அர்ஜென்ட்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, தனியா கூட போக முடியாது. இப்ப என்னடா கடுப்புச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலியா முடிங்க. 2 பேரா? பாவம் தான், ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க? ஏன் இந்த ஐடியாலாம் உங்களுக்கு வருதுன்னே தெரியல. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த பொண்ணு வந்து கூடவே பின்னாடியே சுத்திட்டு இருக்கணும். நீ உடனே போவ, நான் வர்றதுக்குள்ள பரிச்சையே முடிஞ்சிருமேடா. ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.